வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் வேர்சஸ் விஜய் சாத்தியமா? சாத்தியமாக முடியுமா? சாத்தியமாக்கணும், நடக்கணும் அப்படின்னு விஜய் விரும்புறாரு. ஆனால் நடக்குமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சமீபத்துல விஜயுடைய மாநாட்டுல என்ன பேசினாரு? நேரடியா திமுகவை எதிர்த்து பேசினாரு. ஸ்டாலினை, முதலமைச்சர் ஸ்டாலினை அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. தமிழ்நாடு முழுக்க அதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவருடைய தொண்டர்கள்லாம் உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க. திமுக தொண்டர்கள் கோபம் அடைஞ்சிட்டாங்க. நிர்வாகிகள்லாம் கடுமையாக சமூக ஊடகங்கள்ல விமர்சனங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான பதிலடி கொடுப்போம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இன்னைக்கு நடந்த ஒரு விழாவில் பேசும்போது லேசா விஜய் கோடிட்டு காமிச்சிட்டாரு. நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க ஏதோ எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்டிஆர் நினைச்சுக்கிட்டு கடுமையா பேசுறாங்க. தாங்களை அப்படியெல்லாம் நினைச்சுக்கிறாங்க. முதலமைச்சர் பதவியில் இருக்கிற என்ன கூட ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அது மூலம் என்ன, அவர் மனதையும் இது பாதித்திருக்கிறது. இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கடந்து போயிட்டாரு. ஏன் கடந்து போயிட்டாரு? இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை பார்த்திருப்பாரு, எத்தனை கேலி கிண்டல்கள்லாம் பார்த்திருப்பாரு. அதெல்லாம் தாண்டி போயிட்டாரு. ஆனா அந்த இஷ்யூ அப்படியே இருக்கு. என்னன்னா, விஜயோட கட்சி தமிழக வெற்றி கழகம், முக்கியமாக விஜய் எப்படியாவது திமுகவைத்தான் ஒரு முதன்மை எதிரின்னு காட்ட விரும்புறாங்க. திமுக தானே ஆட்சியில் இருக்கு. அதனால ஸ்டாலினை குறி வைக்கிறாரு திரு விஜய். ஸ்டாலினை சொல்ல வேண்டும். என்ன கொள்கைகளை சொல்வாரா? என்னென்ன விஷயங்களை சொல்லுவாரு? இத்தனை நாள் கடந்து வந்த திராவிட வரலாறு பேச போறாரா? நேரடியா ஒரு நக்கலை போட்ட அப்படின்னா ஸ்டாலின் மேலேயே கல்ல தூக்கி வீசிட்டாரு, ஒரு அம்பை எய்துட்டாருங்கிற மாதிரி ஆகி போகுது இல்ல. அதை நடத்தத்தான் விஜய் விரும்பினாரு. அந்த இயக்கத்துல, அந்த நடவடிக்கையில, அந்த ஆக்ட்ல சக்சஸ் ஆயிருக்கிறாரு. ஏன்னா தொண்டர்கள்லாம் விசில் அடிச்சாங்க. நிறைய பேர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. இதெல்லாம் இப்படி எல்லாம் பேசலாமா? ஒரு உயர்ந்த தலைவரை பற்றி இந்த மாதிரி நக்கல் அடிக்கலாமா அப்படின்னு பேசுறாங்க. ஆனா விஜய் இந்த விஷயத்தை செய்ததன் மூலம் வெற்றி அடைந்து விட்டார். அந்த வெற்றி என்ன ஆகும் அப்படிங்கறத ஒரு கேள்வி. ஏன்னா அவர் பெரிய சந்தேகம், அந்த வெற்றி உடனுக்குடனே ஒரு ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா விஜயை விமர்சிக்கிறவர்கள் பல பேர் இந்த மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினை அங்கிள்னு சொல்லிடுறது, அப்புறம் சிங்கம் வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் எடுபடாதுங்க. அங்க இருக்கிற சில விசில் அடித்தான் குஞ்சுகளுக்கு வேணாலும் சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஓட்டு போடுற சிந்திக்கின்ற மக்களை அது எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. விஜயுடைய மாநாடு நடந்த பிறகு அவருக்கு ஆதரவாக வந்த விவாதங்களை விட, யூடியூப் வீடியோக்களை விட எதிராக வந்தது அதிகம். நிறைய பேர் உட்கார்ந்துட்டு திட்டிட்டே இருந்தாங்க. இப்படியா பேசுறது, என்னங்க பேசினாரு, கூட்டம் கலைஞ்சு போச்சுங்க, அவர் பேசணும்னா கலைஞ்சு போச்சு, பேசுறதுக்கு முன்னாலே கலைஞ்சு போச்சு, கூட்டத்தை நடத்தினாரு, ஒரு மாநாடா நடத்தினாரு, மாநாட்டில் கொள்கைகள் சொல்லப்பட்டதா, தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதா, இல்ல ஒரு மாநாடு அந்த காலத்துல நடத்துறாங்கன்னா அந்த மாநாடு முடிந்து போன பிறகு மாநாட்டுல கலந்துகிட்டவங்கன்னா மனம் மாறி செல்வாங்க, புது மனிதர்களாக போவாங்க, அடுத்த கட்ட அதுக்கான அவனுடைய அரசியல் பார்வை மாறி இருக்கும், இப்படி எல்லாம் சொன்னாங்க. இப்படி எல்லாம் சொல்றவங்க யாருங்க? பூமரங்கள்ங்க அப்படின்னு நேரடியா விஜய் கட்சிக்காரங்க கிண்டல் அடிச்சுட்டு போறாங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்காங்க. கொஞ்சம் பெருசுங்களாம் திட்டிட்டு தான் இருக்கு. என்னங்க பேசுறாங்க, கொள்கை கொடுக்குறாரா அப்படின்னு. ஆனா விஜய் நேரடியாக நக்கல் அடித்து விட்டு போய்விடுகிறார். இதன் மூலம் அந்த பிம்பத்தை உடைக்க நினைக்கிறார். எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு உயர்ந்த விஷயத்தை குறி வைக்கும் போது அதை விட உயர்ந்த விஷயத்தை குறி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர் முதலமைச்சர் பதவியை குறி வைக்கிறார். அதை விட பிரம்மாண்டமாக இருக்கும். முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவராக இருந்தாலும் கூட தமிழகத்தில் இப்பொழுதைக்கு மிக பிரம்மாண்ட தலைவராக இருக்கும் திரு ஸ்டாலினை குறிவைத்து தாக்குவதன் மூலம் தனக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிடும் அப்படின்னு விஜய் நினைக்கிறார். இப்படி கடுமையா பேசிட்டாவே போதும், மக்கள் இவரையே ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா நினைச்சுக்குவாங்க அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அதன் மூலமாக அந்த பாதையில போறாரு. திமுகவை திரும்ப திரும்ப கடுமையா விமர்சிக்கிறார். என்ன விமர்சிக்கிறாரு? என்ன செய்யல, என்ன செய்யணும் இப்படின்னு விமர்சிக்கிறாரா? இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் என்னென்ன நன்மைகள் செஞ்சிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அழகா பட்டியல் போடுறாரு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மகளிருக்கு பேருந்தில் இலவச பயணம் கொடுக்கப்பட்டிருக்கு, 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கு, காலை உணவு குழந்தைகளுக்கு, அரசு உதவி பெறும் குழந்தைகளுக்கு, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுது, அது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலம் கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள். 20 லட்சம் குழந்தைங்க, அவங்களுக்கு உணவு மட்டுமல்ல, அதன் மூலம் கல்வியும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் தினமும் நடக்கிற ஒரு சின்ன விஷயம் கிடையாது. தினமும் காலை எழுந்தவுடன் ஒரு குடும்பத்திற்கு என்ன தேவை அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது. அதே மாதிரி 1000 ரூபாய், என்னங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க, எல்லாருக்கும் கொடுத்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அந்த 1000 ரூபாய் எந்த அளவுக்கு மகளிருக்கு உதவியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு நாளிதழ் முழுக்க முழுக்க ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. சில பேருக்கு தின வாழ்க்கைக்கு பயன்படுது, மருத்துவ செலவுக்கு பயன்படுது, குழந்தைகளுக்கு கொடுக்க பயன்படுது, சுய
சுதந்திரத்தை கொடுக்கிறது பெண்களுக்கு, தனக்குன்னு ஒரு வருமானம் வருது 1000 ரூபாய் அப்படின்னு கொடுக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இதை எல்லாமே இந்த திமுக அரசு மேல ஒரு நன்மதிப்பை, குட்வில்லை ஏற்படுத்தியிருக்கு. அதை மறுக்கவே முடியாது. இதெல்லாம் எப்படி உடைக்க போறாரு விஜய்? இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட சொல்ல போறாரா? எப்பாவது ஒவ்வொரு பாயிண்ட சொல்றாரா? இல்ல இல்ல, இது சொன்னீங்களே செஞ்சீங்களா? எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே செஞ்சீங்களா? சாலைகள் இப்படி இருக்கே சரி பண்ணீங்களா? இல்ல சரியாக நீர்வளத்தை சரி பண்ணீங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சரி பண்ணீங்களா? இதெல்லாம் ஒவ்வொன்றாக கேட்கறது இல்லையே. அந்த மாதிரி கேட்டா அவர் என்ன செய்ய நினைக்கிறாரு அப்படின்னு வெளியாயிரும்ல, அதை கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு மாநாட்டிலையும் கடுமையான விஷயங்களை சொல்லி, நேரடியாக கிண்டல்களை சொல்லி அவர் மக்களை குஷிப்படுத்தி போய் விடுகிறார். ஆனா அதே இடத்துல அந்த சைட்ல பாருங்க, எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் நினைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டம் கூட்டமா என்னென்ன அதிமுக ஆட்சியில செய்யப்பட்டது, என்னென்ன திமுக ஆட்சியில் செய்யப்படவில்லை, அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு திமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறார்கள் அப்படின்னு கூட்டத்துக்கு கூட்டம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்றாங்களே, கொடுக்குறாங்களா? இதெல்லாம் செஞ்சாங்களே, செய்யறாங்களா? எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்களே, உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கா? உங்களுக்கு எளிமையான வேலை வாய்ப்பு கிடைக்குதா? எந்த அளவுக்கு விலைவாசி ஏறி இருக்கா இல்லையா அப்படின்னு பட்டியல் போட்டு பேசுறாரு. மக்கள் எதிர்வினை ஆற்றுறாங்க. அவர் அப்படித்தாங்க பேசுவாரு. ஏன்னா எதிர்கட்சி தலைவர், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், அதிமுக கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது என்னென்ன திட்டங்கள் அதிமுக செஞ்சிருக்கு அப்படின்னு அவருடைய விரல் நுனியில் இருக்கு. அவரால் சொல்ல முடியும், சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ன செஞ்சதுன்னு மக்கள்கிட்ட அவரால் பேச முடிகிறது. அதிமுக என்ன செய்யவில்லை அப்படின்னு திமுகவால பேச முடியுது. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு, நீங்கள் விட்டு போன திட்டங்களை நாங்கள் தான் முடித்து வைத்திருக்கிறோம், நீங்கள் சரியாக செயல்படுத்தாத திட்டங்களை நாங்கள் தான் நிறைவேற்றி இருக்கிறோம். அப்படி எல்லாம் ஸ்டாலின் சொல்றதன் மூலம் மக்கள்கிட்ட போய் சேராரு. எடப்பாடி பழனிசாமியும் இந்த குறைகளை மக்கள் முன்னால வைக்கும் ஒரு சூழல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஆனா இந்த மாநாடுகள் மூலமாக, அக்டோபர் ஒரு மாநாடு, ஆகஸ்ட் ஒரு மாநாடு, அடுத்த மாநாடு எப்போன்னு தெரியல, சுற்றுப்பயணம் போறாரு விஜய். இதன் மூலமாக மக்கள்கிட்ட ஒரு அதிர்வலைகளை நிச்சயமாக விஜய் ஏற்படுத்தி விடுகிறார். ஒரு ரிப்பிள்ஸ் ஏற்படுத்துகிறார். இதன் மூலம் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கொஞ்சம் அதிர்ந்து போகிறார்கள், மறுக்க முடியாது. மேலே இருக்கிற அரசியல்வாதிகள் முதல் கீழே இருக்கிற அரசியல்வாதி வரை ஒரு அதிர்வு ஏற்படுது. அது முதலமைச்சராக இருக்கலாம், எதிர்கால எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம், எதிர்காலத்தில் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம், இன்னும் கூட பல தலைவர்கள், சீமானாக இருக்கலாம், இல்ல மற்ற அதிமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கலாம், பாஜக கட்சிக்காரர்களாக இருக்கலாம், இல்ல திமுகவின் கூட்டணி கட்சிக்காரர்களாக இருக்கலாம். எல்லோருக்கிட்டையும் ஒரு அதிர்வல் ஏற்படுத்து. என்னப்பா இப்படி பேசுறாரு, என்ன ஆகுமோ அப்படிங்கறத நினைக்க வச்சிடறாரு. ஆனா அதை எப்படி அவர் பயனாக அனுபவிக்க முடியும்? எப்படி அனுபவிக்க முடியும்? ஒவ்வொரு விஷயமா எடுத்து பார்த்தோம்னா, ஒரு கூட்டத்தில் நேரடியாக பேசும்போது மக்களுக்கான அம்சங்களை அவர் சொல்கிறாரா? என்ன சொல்றாரு? இந்த ஒரு அம்சம் தொடர்பான அவருடைய கொள்கை என்ன? ஐயா, நீங்க வந்து கச்சத்தீவை மீட்கலையே அப்படின்னு பிரதமரை கேட்கிறாரு. எங்க வீரரை பத்தி உங்களுக்கு இலக்காரமா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்கள் வந்தால் என்னென்ன செய்வீர்கள்? நீங்கள் வந்தால் இதை செய்ய முடியுமா? உங்களுடைய திட்டங்கள் என்ன? இதை மக்கள்கிட்ட சொன்னாதான். முகத்தை பார்த்து மட்டும் மக்கள் ஓட்டு போட்டு விட மாட்டார்கள். எம்ஜிஆர் அவர்களின் முகத்தை பார்த்து ஓட்டு போட்டார்கள். அவர் மிகப்பெரிய கட்சியிலிருந்து வெளியே வந்தார். அதனோடு அந்த கொள்கைகள் சிலவற்றையும் கொண்டு வந்தார். சில திட்டங்களை மாற்றி கொடுத்தார். கொள்கைகளில் மாறுதல் செய்தார். அவர் ஒரு கட்டமைப்பான ஒரு தலைவராக உருமாறி மக்கள் முன்னால் நின்றார். விஜய் எதை செய்ய போகிறார்? விஜய் ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்னு ஆக்கணும்னு விஜய் நினைக்கிறார் அப்படின்னா, இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றான திட்டங்களை மக்கள் முன்னால வைக்கிறோம். வெறும் அங்கு இருக்க கூடுகின்ற தொண்டர்களுக்கு விசில் அடிக்கின்ற வாய்ப்புகளை மட்டும் கொடுக்காமல் அவர்கள் சிந்திக்கின்ற வாய்ப்பையும் ஏற்படுத்த வேண்டும். அந்த மாதிரி செஞ்சாதான் இனி வருகின்ற நாட்களில், வருகின்ற சூழல்களில், வாரங்களில், மாதங்களில் ஒரு பெரிய அரசியல் கட்சியாக உருப்பெற முடியும். நிச்சயமா அவருக்கு 10-12% வாக்கு இருக்கலாம். அடுத்த மாநாடு சுற்றுப்பயணத்துக்கு அப்புறம் அது 15-16 கூட ஆகலாம். அப்படி ஆனா அது வெற்றி வாய்ப்பாக ஆட்சிக்கு வருகின்ற பலம் கொண்ட ஒரு கட்சியாக மாறுவதற்கு இதெல்லாம் அவங்க செய்யணும். வெறும் திமுக தான் எதிரி, முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்னுடைய முக்கியமான ஒரு குறி அப்படிலாம் நினைச்சு விஜய் வெற்றி அடைஞ்சிட முடியாது. விஜய் இன்னும் அதிகமாக கொள்கை பேச வேண்டும், இன்னும் அதிகமாக திட்டங்களை முன்வைக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் ஒரு மாற்று சக்தியா வர முடியும். இல்லைன்னா இந்த மாதிரியான சூழல்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு பாராட்டு பெறுகின்ற ஒரு பிம்பமாக மட்டுமே ஆகிவிட முடியும். நன்றி, வணக்கம்.